இன்னைக்கு முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதியில் புலம்பல்லையும் சோகத்திலையும் அப்படியே ஒவ்வொருத்தங்களா தன்னுடைய தவறுகளை வந்து யோசிச்சு பார்க்கறதுல எதுவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன். காவேரி இந்த மாதிரி இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை மறந்துட்டு. காவேரி மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லை அவர் நம்மளை வந்து துரத்திவிட பார்க்குறாரு, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாரு அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவங்க ஏதாவது வேற ஊருக்கு போயிட்டாங்களா, வேற உலகத்துக்கு போயிட்டாங்களா, கொடைக்கானலுக்கு போயிட்டாங்கன்னா இல்லை, எதிர்த்த வீட்டு தான் இருக்காங்க. அதை நானே போய் பேசிடுறேன் அப்படின்னு விஜய் கிளம்பி போறாரு. உடனே தாத்தாவும் பாட்டியும் அங்கேயே வந்து நம்ம மரியாதையை கெடுத்துக்க வேணும்னா அங்கேயே இருக்க எங்கடா வந்தடி அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. குமரனுக்கு இவர் செஞ்சது இதெல்லாமே வந்து கான்ட்ராக்டுக்காக செஞ்சாரா? கான்ட்ராக்டுக்காக தான் வந்து பணத்துக்காக தான் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா இறங்கி வந்து இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், உதவணும் அப்படின்னு அவசியம் இருக்கா? அது கங்கா, குமரன், ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யமுனா, இந்த பாட்டி, அப்புறம் இவங்க அம்மா, இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க யோசிப்பாங்கன்னு பார்த்தா யாருமே யோசிக்கிற மாதிரி இல்லை. இவர் ஏதோ சொல்லவும் வராரு அப்போ கான்ட்ராக்ட், ஆனால் இப்போ அப்படின்னா ஏய் வேண்டவே வேண்டாண்டா படவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிறகு யாருமே எதையுமே வந்து மூளையோடய நடந்துக்காததுக்கு பிறகு இப்போ ராகினி, அந்த பாட்டி எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அவள் விட்டு போனால் உனக்கு என்னடா, அது கான்ட்ராக்ட் மேரேஜ், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த பொண்ணு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிவான மாதிரி தெளிவாயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த கல்யாண ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கல்யாண ட்ராக் ஓப்பன் பண்ண இதுக்கு நடுவில் வந்து நிவின் வந்து யமுனா கூட ஏன் வாழணும், நம்ம தான் திருப்பி காவேரி வந்துட்டாங்களேன்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வேறு இருக்குது. இந்த கொடுமையான ட்ராக் வேறு சைடில் இருக்குது. ஸோ நிவின் வந்து யமுனா கிட்டக்க நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கல்யாண கோலத்தில் இப்போ வந்து வெண்ணிலாவையும் விஜயையும் கொண்டு போகிறன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் கேட்கும்பொழுதே நம்ம காண்டா இருக்குல்ல. ஆனால் இப்படி தான் கதை போகிற மாதிரி தான் தெரியுது இப்போ கதை போகிற போக்க பார்த்தா. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆஃபர்ஸை பாருங்கள். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சமைக்கிற விஷயங்கள்லேருந்து ட்ரெஸ் வரைக்கும் இருக்குது. பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.